இந்த பொண்ணு வீட்லயே 2 திருடனுங்க வந்துட்டானுங்க. அவனுங்கள பார்த்தோன்னே இந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுதுங்க. உடனே என்ன பண்ணுதுன்னா கண்ணு தெரியாத மாதிரி இந்த பொண்ணு நடிக்குது. அந்த திருடன்ல ஒருத்தன் இந்த பொண்ணை ஷூட் பண்ணிடலாம் தான் நினைக்கிறான். ஆனா இன்னொருத்தன் இவளுதான் கண்ணு தெரியாதுல அவளை ஷூட் பண்ணாத அப்படியே விட்டுருந்தாங்க சொல்றான். எதுக்கு 2-3 தாட்டி செக் பண்ணிட்டு அவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சோன்னு தாங்க அவங்க மாஸ்கே ரிமூவ் பண்றானுங்க. உடனே அந்த திருடனுங்களும் அந்த வீட்டுல இருக்க நகை பணம் எல்லாத்தையுமே திருட ஆரம்பிக்கிறானுங்க. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வருது. அதனாலே போலீஸ் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாத்தையுமே அந்த திருடனுங்களும் பாத்துறானுங்க. உடனே எனக்கு பீஸா வேணும்னு அவங்கள்ட்ட சமாளிக்கிற மாதிரி போய் சொல்லிடுறா. அது எதுவுமே பெருசா எடுத்துக்காம இவனுங்களும் உடனே திருட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அப்பயுமே இன்னொருத்தருக்கு நம்பிக்கை இல்லைங்க. அதனால இவளோட போனை வாங்கி யாருக்கு போன் பண்ணிருக்கான்னு செக் பண்ணலாம்தாங்க நினைக்கிறேன். ஆனா பாஸ்வேர்ட் போட்டிருக்குங்க. இவளோட ஃபேஸ் வச்சு அன்லாக் பண்ணிடுவான்னு உடனே அவளோட ஃபேஸ் மாஸ்க்கு ஒன்று போட்டுக்கிறா. இதை பார்த்தோன்னா இன்னொருத்த அந்த போனை வாங்கி என்ன பண்றான்னா அவளோட போட்டோவை வச்சு ஸ்கேன் பண்ணி அந்த பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணிடுறான். இவனுங்களை எப்படியே தசை தற்புலாந்தாங்க நினைக்குது. அதனால அந்த பொண்ணு குளிக்கிற மாதிரி இவனுங்கள்ட்ட ஆக்ஷனை விட்டு குளிக்கவும் போகுது. உடனே இவன் ஃப்ரெண்டு பின்னாடியே போயிடுறான். அப்ப இந்த பொண்ணு அவன் கண்ணில் ஏதோ அடிச்சுட்டு இவன் அசைய முடியாத மாதிரி கயிறை வச்சு கட்டி வச்சிடறாங்க. உடனே அவனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு எங்கடா இன்னொருத்தனை காணணும் உள்ள வந்து செக் பண்ணி பார்க்கறான். அப்ப இந்த பொண்ணு அப்படியே நைஸ் கேப்ல இவன் அந்த கதவுலேயே லாக் பண்ணிட்டு வெளியே போயிடுறான். அப்பதாங்க இவனுங்களுக்கே தெரியுது அந்த பொண்ணுக்கு நல்லாவே கண்ணு தெரியுன்ட்டு.